ஹலோ நேயர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்கோ? இன்றைக்கி நான் ஹெல்த்தியான ரெசிபி ஒன்று காட்ட போகிறேன். மல்டி மில்லட்ஸு சாம்பார் சாதம். சாம்பார் சாதம்னோடனே எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இல்லையா? சாதம்னோடனே அரிசியில் பண்ணியது கிடையாது. இது மல்டி மில்லட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறப்படுத்தது. உங்களுக்கு என்ன மாதிரி மில்லட்ஸில் வேணாலும் நீங்கள் சேர்த்துண்டு பண்ணலாம், இல்லை தனியாக மில்லட்ஸ் எடுத்துகிட்டு பண்ணலாம். உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஃபாக்ஸ்டைல் மில்லட், ப்ரௌன் டாப் மில்லட், பார்னட் மில்லட் எல்லாம் கிடைக்கும். எது வேணுமானாலும் நீங்கள் பயன்படுத்தி பண்ணலாம். பாருங்க எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடும்ன்ட்டு. காய்கறி மாத்திரம் உங்களுக்கு விருப்பமான காய்கறி வச்சு சாம்பார் செஞ்சு பண்ணலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேப்சிகம் வச்சு சாம்பார் செஞ்சு பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப ஈஸியாக காட்டி கொடுக்குறேன், நீங்கள் அப்படியே பண்ணுங்க. நான் இங்கே 1 கப் அளவுக்கு மல்டி மில்லட்ஸ் எடுத்துட்டுருக்கேன். அப்புறமா காய்கறியில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேப்சிகமும், உருளைக்கிழங்கு, அப்புறமா கத்திரிக்காய் எடுத்துட்டுருக்கேன். 1/2 கப்பு துவரம் பருப்பு எல்லாம் குக்கர் பேனில் போட்டு குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறேன். பருப்பு பின்ன காய்கறி ஒரு பேனில் வச்சுட்டு நல்லா கழுவிட்டு 2-3 தடவை கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தண்ணியை போட்டுவிட்டு பாருங்கள். இங்கே மல்டி மில்லட்ஸ் கூட நான் ஒரே ஒரு தக்காளி வச்சுட்டுருக்கேன். ஏன் தக்காளியை மில்லட்ஸ் கூட வச்சுட்டுருக்கேன்னாக்கா, பருப்பு கூட வச்சாக்கா தக்காளி கட் பண்ணி போட்டாக்கா பருப்பு சரியாக வேகாது. அதனால் இந்த மில்லட்ஸ் வைக்கிற பேனில் வச்சுட்டு மேலே காய்கறி வச்சு வேக வச்சுட்டுருக்கேன். ஒரு 2-3 விசில் வந்தாக்கா சாஃப்டாக நல்லா வெந்து வரும். பருப்பாட்டும், காய்கறி ஆட்டும், மில்லட்ஸ் ஆட்டும் எல்லாம். மில்லட்ஸ் மாத்திரம் ராத்திரியே நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊற வைக்காமல் மில்லட்ஸை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும். நல்லா ஊறி வந்தால் தான் அதோட பெனிஃபிட்ஸ் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். பாருங்க, குக்கர் ஓசை அடங்கின அப்புறம் எடுத்து பார்த்தாக்கா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போது எந்த குக்கரில் வேக வச்ச பாருங்க, அதே குக்கரில் தாளிச்சுட்டு சாம்பார் சாதம் பண்ண போகிறேன். 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு தாளிப்புக்கு கடுகு, மஞ்சப்பொடி எல்லாம் சேர்த்துட்டு இந்த சாம்பார் மசாலா பவுடர் வீட்லேயே செஞ்சுருந்து அது கிளிப்பிங் மிஸ் ஆகிட்டுருக்கு சேர்க்குறது. நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மசாலா பவுடர் சேர்த்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் வெள்ளைப்பொடி சேர்த்து தேவைப்பட்ட உப்பு சேர்த்து ஒரு குட்டி புளியை, நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை நெஞ்சிட்டு அதில் ஜலும் கூட நான் இதுக்கு சேர்த்துருக்கேன். ஆக்சுவலி ரெக்கார்ட் ஆயின்ருக்குன்னு நினச்சிருக்கேன். பார்த்தா அது ஆஃப் மோடில் போயிட்டுருக்கு. எனக்கு தெரியல. அப்புறமா பார்க்குறேன் ஆஃப்லைனில் இருந்தது. சரி, இமீடியட்டாக நான் ஆன் பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணுறது, இவ்வளோலாம் பண்ணிவிட்டு அப்புறம் விட முடியாது இல்லையா, அதனால் அதெல்லாம் கொதிக்க வச்சுட்டு செஞ்சுருக்கேன். சூப்பராக ரெடியாச்சு பாருங்க. சர்வ் பண்ணிட்டுருக்கேன். ஒன்றும் இல்லை, உப்பு, புளி பின்ன சாம்பார் பவுடர் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சாக்கா, நாங்கள் வேக வச்சிருந்தெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சா சூப்பராக சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். மல்டி மில்லட்ஸில் பண்ணியிருக்கிறதுனால ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு மேலே இஷ்டமான பாப்படோ இல்லை சிப்ஸோ இந்த மாதிரி மிக்சரை போட்டுன்னு சாப்பிட்டாக்கா எக்ஸலண்ட்டாக இருக்கும் டேஸ்ட். சுட சாப்பிடணும். ஒரு டீஸ்பூன் நெய் கூட ஊற்றிட்டு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.